ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். யமஹாவோட RX100 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரீலான்ச்சிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த RX100ல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதே சமயம் டிசைனும் பார்த்தீங்கன்னா பழைய RX100ல இருக்கக்கூடிய அதே டிசைன் பேட்டர்ன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ இந்த RX100 லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன டிசைனில் லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவோட RX100 பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. யமஹா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த RX அப்படிங்கிற இந்த ஒரு லெஜெண்ட் மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் ஒரு கிங் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்தியாவில் RX100 அப்படின்னு சொல்லிட்டு 100cc ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா போகும். அப்படிங்கிறதுனால ரோட்ஸ்டர் மாதிரி 350cc RX மாடல் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. RX350 அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யமஹா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ட்ரையம்போட ஸ்பீட் 400 இருக்கட்டும், ஹார்லி டேவிட்சனோட X440 இருக்கட்டும், இந்த மாதிரி பைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுனால யமஹா எத்தனை நாளைக்கு தான் இந்த R15யும் MT15 வச்சுட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால RX350 அப்படிங்கிற ஒரு ரோட்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த RX350 பொறுத்த வரைக்கும் 2,20,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ RX அப்படிங்கிற நேமில் உங்களுக்கு ஒரு பைக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவில் எந்த அளவுக்கு அது பாப்புலராக இருக்கும், எந்த அளவுக்கு அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு வரும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் 100cc கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்னதான் நல்லா சேல் ஆனாலுமே வெறும் 1 லட்ச ரூபாக்குள்ளே தான் அந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால RX அப்படிங்கிற நேமை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பைக்கோட இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 350cc வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போ ட்ரையம்ப் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீட் 400 மாதிரியான டிசைன் பேட்டர்னில் தான் வரப்போகுது. ஸோ ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு டிசைன் பேட்டர்னில் வந்துச்சு அப்படின்னா RX350 ரியலி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது பழைய RD350 இருந்தது இல்லையா, ஸோ அந்த பைக்கோட ஒரு டிசைனில் நேம் மட்டும் RX350 அப்படிங்கிற நேமில் ஒரு ரோட்ஸ்டர் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா சர்க்குலரான LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுக்க போகிறாங்க. USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லையும் ரியரில் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுக்க போகிறாங்க. சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான சீட் தான் கொடுக்குறாங்க. அதே சமயம் இந்த பைக்கில் பில்லியனுக்கு U ஷேப் கிராப் ரெயில்ஸும் அவைலபிளாக இருக்குது. 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த பைக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஒரு 350cc நீங்கள் வந்து டிராஃபிக்லேயோ இல்லை சிட்டிலேயோ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு லாங்கில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது 15 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது இனஃப் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 348.7cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 35 ஹார்ஸ் பவரும் 28 நியூட்டன் டார்க்கும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. இந்த பைக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 லிருந்து 35 km/லிட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 170 km/h தாராளமா போகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்ல உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்க போறாங்க. இந்த கிளஸ்டர் உங்களுக்கு டிஃபரெண்டான டைப்பா இருக்க போகுது. சர்க்குலரான LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்க போறாங்க. LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் இருக்க போகுது. இதுல இருக்கக்கூடிய டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே உங்களுக்கு சர்க்குலரா கொடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க டிவிஎஸோட ரோனின் 225 இருக்கும் அந்த மாதிரி, இல்லாட்டி வந்து இப்போ ஸ்பீட் 400 இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்னில் டிஜிட்டல் அனலாக் கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எப்படி கொடுத்தாலும் கிளஸ்டர் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் அண்ட் GPS அப்படிங்கிற 2 ஆப்ஷனும் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ரைடிங் எர்கனாமிக்ஸ், சேஃப்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்க போகுது. பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS ஓட தான் அவைலபிளாக இருக்க போகுது. இந்த பைக்கில் உங்களுக்கு அலுமினியம் ஸ்விங் வந்து இருக்கும். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் மட்டும் தான் இருக்க போகுது. குயிக் ஷிஃப்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த பைக்கில் நல்ல ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. நல்ல ரைடிங் எர்கனாமிக்ஸ் இருக்கு. பில்டு குவாலிட்டியும் சூப்பராக இருக்கு. இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக இருக்கு. ஸோ இந்த RX350 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
ஹாலி டேவிட்சனோட X440க்கும் ட்ரையம்போட ஸ்பீட் 400க்கும் ரைவலாக தான் இப்போதைக்கு லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ராயல் என்ஃபீல்டோட மீட்டியர் 350 இருக்கட்டும், இல்லாட்டி ஹோண்டாவோட ஹைனஸ் CB 350 RS இருக்கட்டும், இந்த மாதிரி பைக்குக்கும் இது மிகப்பெரிய ரைவலாக தான் இருக்க போகுது. இன்னும் சில மாதத்தில் இந்தியாவில் RX350 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.